கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம பாஸ்கர் சக்தி சொன்னார் இல்லையா, இவர் வந்து பேசுகிற இலக்கிய முகம் வந்து பார்த்ததில்லை, இலக்கிய கூட்டங்கள் நிறைய பேசியிருக்காருன்னு தெரியல, இருந்தால் எனக்கு திருத்தணும்னு. நான் ஏகப்பட்ட இலக்கியம் கூட்டம் பேசியிருக்கேன். இந்த நாட்டை இலக்கிய கூட்டம் பூரா ரகசிய கூட்டமாகவே நடக்கிறதுனால வெளியே யாருக்கும் தெரியறதே கிடையாது. அதனால் நான் இப்போ பல பேர் நேரங்களில் சொல்லுவோம், என்னடா நல்லது பண்ணுறவன் பூரா வந்து ரகசிய கூட்டமே நடத்துறீங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறவன் பூரா பகிரங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய பேசியிருக்கேன். இன்னொன்று, படிக்கிற ஆள் வந்து பேசணும் அல்லது எழுதணும் இல்லையா. அசோகமித்திரன் போல் தொடர்ந்து படித்து கொண்டிருப்பவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அல்லது யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான், என்னை மாதிரி கொஞ்சமாக படிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா பேச ஆரம்பிச்சிட்றான். நிறைய படிக்கிறவன் பேசி வேண்டாம் எழுதுவோம், அதை பதிவு பண்ணுவோன்னு நினைக்கிறான். இந்த சிறுகதை போட்டியில் வந்து பரிசு வென்ற அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்தை நடத்துகிற கோலம் அறக்கட்டளை, ஞானியின் கோலம் அறக்கட்டளைக்கும், அதற்கு வந்து ஊக்கமாக இருந்த காமதேனு பத்திரிகைக்கும் பாராட்டுகள். ஞானி வந்து விட்டுட்டு போன வேலைகளை வந்து தொடர்ந்து செய்வது தான் ஞானிக்கான சிறந்த அஞ்சலியாக இருக்க முடியும். அந்த வகையில் பத்மாவும் பாஸ்கர் சக்தியும் இதை விடாமல் தொடர்வது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. ஒரு மனிதன் போய் சேர்ந்தோன்னா அவன் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை போடுறதுல மாலை போடுறதுலே பயன் இல்லை. அவன் எதற்காக எதன் பொருட்டு வாழ ஆசைப்பட்டானோ, எதுவெல்லாம் அவன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தானோ அதையெல்லாம் பின்னாடி வருபவர்கள் தொடர்வதுதான் அவருக்கு செய்யும் நிஜமான அஞ்சலியாக இருக்க முடியும். அந்த வகையில் இது பாராட்டுக்குரியது. பாஸ்கர் சக்தி வந்து அது நானே பரிசு பெற்று ஒரு போட்டி கதையில் வந்தவன் தான், எழுத்தாளர் ஆனவன் சொன்னார் இல்லையா. கதை மாறி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு. கதை மாறி பிரிண்ட் ஆனால் பரவாயில்ல. நான் பார்த்திபன் கனவுன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து படம் முடிஞ்சு ஒரு 75வது நாள் என் ஊர் மதுரைக்கு போயிருக்கேன். மதுரைக்கு போகும்போது நானே என் தந்தையார் இருக்கோம். தொலைபேசியில் ஒன்று தயாரிப்பாளர் பேசுகிறாரு. என் தந்தைக்கு தயாரிப்பாளர்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா வருஷக்கிரமமாக படத்துடைய ஒன்லைன் ஆர்டரை கேட்குறாரு. நான் வந்து எடுத்த உடனே கதாநாயகன் வருவான், அதுக்கு பிறகு வருவா கதாநாயகி வருவா, அப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் 5வது ரீல் பிகினிங்கில் 6வது ரீல் பிகினிங்கில் 6வது ரீல் எண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட என் தந்தைக்கு என்ன குழப்பம்னா, சினிமா ரொம்ப கடுமையான துறை தான் போல இருக்குது. பாவம் கதையெல்லாம் சொல்லி படம் பண்ணி முடிச்சு 75வது நாள் ஓடும் பொழுதும் யாரோ ஒருத்தர் கதை சொல்ல வேண்டியது இருக்கேன்ட்டு அவர் யாருங்கிறாரு. நான் தயாரிப்பாளர் பேசுகிறாருன்னு என் தந்தைக்கு கேட்குற, தயாரிப்பாளருக்கு என்ன இப்போ கதை சொல்கிறேன் நீ அப்படிங்கிறாரு. அதில் என்ன குழப்பம் இருந்துச்சுன்னா, இவர் 70வது நாளில் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் அந்த படம் இது மெதுவாக ரிலீஸ் ஆகுது. அப்போ ஃபிலிம் இல்லையா, ப்ரொஜெக்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரீலை வந்து ஒரே ப்ரொஜெக்டில் போடுவாங்க. அந்த 2வது ரீல் முடியும் போது அடுத்த ப்ரொஜெக்டருக்கு மாறி மாறி ஓடும். அப்போ அமெரிக்காவில் பிளாட்டர் சிஸ்டம்னு சிஸ்டம் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தத்தையும் 7 ரீலையும் ஒரே தட்டில் வச்சு சுற்றிடுவாங்க. தட்டில் அதை மூடி சவுண்டை குறைச்சிங்க, கையை வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காக இருந்துச்சு என்ன, அது கொஞ்சம் கூட்டுங்க போதும். அப்போ பிளாட்டர் சிஸ்டம்னு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தத்தையும் ஒரே தட்டில் வச்சுருவாங்க. அங்கே வந்து ஒரு கருப்பின தோழன் வந்து ஆப்ரேட்டரு. இவர் போய் 72வது நாள் படம் பார்க்குறாரு. 72வது நாள் படம் பார்க்குறேன்னு பார்த்தா அங்கே ரீல் மாதிரி ஓடுது படம். 1வது ரீல் 2வது ரீல் 3 4 வர்றதுக்கு பதிலாக 5 6 வருது, அப்புறம் 3 4 வருது. எந்த குழப்பமும் இல்லை. அமெரிக்கா அந்த படத்தை பார்த்துக்கணும் படத்தை தேட்டரில் யாருக்குமே வித்தியாசமே தெரியல. இவர் போய் எடுத்தவர் போனோன்னு தான் என்னடா ரீல் மாதிரி ஓடுது போல இந்த படம்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் 75 நாள் திருத்தி படம் ஓடுனுச்சு. பாஸ்கர் சக்தி சொன்ன போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா ரொம்ப சிக்கல் இல்லாத எளிய விஷயங்களை மனிதர்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டுருவாங்க. ரொம்ப சிக்கல் இருந்தால் அந்த குழப்பம் என்னது மாறி போச்சுன்னு அது ஆர்டரில் சொன்னாலே குழப்பமாக இருக்கும். இருப்பா எதுப்பா முதல்ல எது 2வதுன்னு. அதே போல் இந்த சிறுகதை போட்டி சொன்னார் இல்லையா, ஒரே ஆள் 25 கதையெல்லாம் எழுதி அனுப்பிச்சார் அப்படின்னு. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன். அசோகமித்திரன் ரொம்ப எனக்கு பிடிச்சக்கான ஒரு முக்கியமான காரணம், அசோகமித்திரன் தான் ரொம்ப அதிகமாக ஆங்கில எழுத்தாளர்களை வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவர் வில்லியம் ஃபாக்னரை பற்றி எழுதின ஒரு கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான கட்டுரை, நேரமாக படித்து பாருங்கள். அப்படி ஆங்கில இலக்கியம் படித்தேன். ஆனால் ஆர்வம் தமிழ் மேல் இருந்ததுனால கல்ச்சுரல்ஸ் போகும்போது எப்போ என்னென்னா தமிழ் பேச்சு போட்டி, தமிழ் கட்டுரை போட்டி, தமிழ் கவிதை போட்டின்னு தமிழில் இருக்க எதையும் விடுறதில்லை, தமிழ் சிறுகதை போட்டி வரைக்கும். அப்போ கல்லூரிகளில் 90 பிற்பகுதிகளில் வந்து கல்லூரியில் நடக்கிற போட்டிகள் என்ன செய்வாங்கன்னா பரிசாக பணம் கொடுப்பாங்க எல்லா கல்லூரிகள்லையும். அதுவும் கோயம்புத்தூர் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. மதுரையெல்லாம் தெற்கு பக்கத்தில் இருக்க கல்லூரிகள்லாம் 500 ரூபா கொடுத்தாங்கன்னா கோயம்புத்தூர் கல்லூரிகளில் 2000 ரூபா கொடுப்பாங்க ஒரு கதைக்கு. நான் சொல்கிறது 94 93 சொல்கிறேன். அப்போ இந்த சிறுகதை போட்டிக்கு தான் இருக்கிறதுலே அதிக பணமாக இருக்கும். 2500 ரூபா 2000 ரூபா இருக்கும் பரிசு. சரி நம்ம எப்படியா சிறுகதை எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணி கதை எழுதி பரிசு வாங்கிட்டேன். எங்கூட ஜெரால்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ விஜய் டிவியில் வேலை செய்கிற என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அமெரிக்கல்லூரில், நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு, 2 பேர் தான் போவோம். அப்போ நான் முதல் பரிசு, அவர் 2வது பரிசு. அடுத்த தடவை போகிறோம். அப்போ என்னென்னா தலைப்பு வந்து
உள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க சிறுதை போட்டிக்கு. எல்லாரையும் உட்கார வச்சு வேறு வேறு கல்லூரியில் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து, உள்ளே போய் தான் தலைப்பு கொடுப்பாங்க. சில இடங்களில் படம் கொடுப்பாங்க, சில இடங்கள் அப்படி கொடுப்பாங்க. நாங்கள் பேப்பர் வாங்கினோன்னே நான் எழுத ஆரம்பிச்சிடுவேன். மற்ற எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், பேனாவை லேசாக மோபாயிலில் தட்டி. நான் விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவேன். எழுத ஆரம்பித்தா என்னுடைய பிஏ செகண்ட் இயரில் முதல் பரிசு வாங்கினேன். பிஏ அதுக்கப்புறம் இருக்க சிறுதை போட்டி எல்லாத்துலேயும் நான் வந்து முதல் பரிசு, தப்புனா 2வது பரிசு வாங்கியிருக்கேன். அப்புறம் பிஏ தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் வரிசையாக பரிசு வாங்கினேன் ஒரு 8-10 இடத்துல. அப்புறம் எம்ஏ ஃபஸ்ட் இயரு, அப்புறம் எம்ஏ செகண்ட் இயர். ஒரு 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளையும் நடந்த சிறுகதை போட்டியில் ஒன்று முதல் பரிசு, தப்புனா 2வது பரிசு வாங்கிடுவேன். எல்லோரும் வந்து கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆள் தான் வருவான் போட்டிக்கு. வேறு வேறு கல்லூரியில் வந்தாலும் வந்து அவனே தான் வருவான். பார்க்கும்போது அவனுக்குலாம் ஒரே குழப்பமாக, என்னடா இந்த பள்ளியப்பன் பெரிய வந்து எஸ்எஸ் சென்னரசு மாதிரி சிறுகதை மன்னனாக இருப்பான் போல இருக்கேடா. அண்ணா ஓரிரவில் எழுதுன மாதிரி உடனே வாங்கின உடனே பேப்பர் வாங்கணும்னு எழுத ஆரம்பிச்சிடுவேன். நான் படித்த மாதிரி ஒரு கணக்கு கூட யோசிக்க மாட்டேன். தலைப்பு வேறு வேறையாக இருக்கும், படம் வேறு வேறையாக இருக்கும். 2 ஆம்பளை படம் கொடுத்தாலும் எழுத ஆரம்பிப்பேன், 2 பொம்பளை படம் கொடுத்தாலும் எழுத ஆரம்பிப்பேன், ஒரு ஆம்பளை பொம்பளை படம் போட்டு கொடுத்தாலும் எழுத ஆரம்பிப்பேன். கடைசியாக வந்து பிஎஸ்சி கேஸ்காலில் கோயம்புத்தூரில் பரிசு பெற்றோன்னே கதையை பதிப்பிக்கணும்னாங்க. நான் கூடவே கூடாது மறுத்துட்டேன். அதெல்லாம் பதிப்பிக்கக்கூடாது, நீங்கள் வந்து காப்புரிமை வந்து என்னையை சேர்ந்தது அப்படின்னு. ஏன்னா அவர்கள் யாருக்குமே தெரியாது. அந்த 4 ஆண்டு காலமும் நான் ஒரே கதை தான் எழுதிக்கிட்டே இருந்தேன். வேறு வேறு ஆள் இல்லை, வேறு வேறு வாத்தியார், வேறு வேறு ஜட்ஜு, ஒன்றுமே குழப்பம் இல்லை. ஒரு ஆண் பெண் நட்பை வச்சு ஒரு கதை வச்சுருந்தேன். நீ எந்த தலைப்பை நான் நிமிர்ந்து பார்க்கவே மாட்டேன். பிளாக் போர்டில் விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவேன். கடைசியில் அந்த தலைப்பை கொடுத்து இதில் கோர்க்கணும், அவ்வளோதான். அப்படி எழுதி எழுதி ஒரு கதை ஒரே ஆள் 25 கதை சொன்னார் இல்லையா, நான் ஒரே கதை 25 எழுதுவேன். 25வது தடவைலாம் அப்படி தண்ணிப்பட்ட பாடாயிரு எனக்கு கதை. என் கூட வந்த ஜெரால்டே குழப்பமாயிட்டான் ஒரு கட்டத்தில். எப்படி அப்படி உடனே குடிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறேன், நீ பரிச்சை பேப்பரில் கூட எழுதுறது இல்லையாடா நீ அப்படின்னு. எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் யாரையுமே அது பதிப்பிக்க விடாமல் பார்த்துக்கிட்டேன் அந்த கதையை. அப்படி அதனாலேயே நான் தொடர்ந்து கதை எழுதலை. அதுக்கப்புறம் எழுதுவது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஆள் 25 வேறு வேறு கதை எழுதுனா பாஸ்கர் சக்தி சந்தோஷப்படணும் இருக்கும். ஒரு மனுஷன் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எழுதுறான் பாருங்கள் 25 கதை. எனக்கு ஞானி அவர்கள் வந்து தொடர்ந்து, நான் விகடனில் மாணவ பத்திரிகையாளர் இருந்தேன். அப்போ இருந்து தெரிஞ்சால் கூட ஞானியோட பெரிய பழக்கமே இல்லை. என் தம்பி தான் ரொம்ப நெருக்கம் ஞானியோட. பாஸ்கர் சக்தி எனக்கு ரொம்ப நெருக்கம், தொடர்ந்து பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பாஸ்கர் சக்தியும் ஒரு தடவை கூட என்னை ஞானி வீட்டுக்கு கூட்டு போனதே கிடையாது. ஞானி இடத்துல கூட்டத்துக்குலாம் கூட்டு போனதில்லை. பாஸ்கர் சக்தி அவர் முடிவு பண்ணிக்கிட்டாரு, இவன் வந்து அதுக்கு சரியாக வர மாட்டான், இவனை கூட்டு போக வேண்டாம் அங்கன்னு. எனக்கு ஞானியை என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஞானியை நான் ஒரு ரிபலாக தான் பார்த்தேன் எப்போவுமே. அதாவது கமலா தேட்டர்னு இங்கே வடபழனியில் ஒரு தேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தேட்டர் ரெனோவேட் பண்ணாங்க. ரெனோவேட் பண்ண பொழுது என்ன செஞ்சாங்கன்னா வந்து வர்ற ஆட்களை எப்படி வந்து சரி பண்ணுறது, வடிகட்டுறதுன்னு முடிவு பண்ணி லுங்கி கட்டி வந்தால் வரக்கூடாது தியேட்டருக்குள்ளேன்னு முதல்ல நிர்வாகம் சொன்னிச்சு. கைலி கட்டி வர்றால் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வாசல் நிப்பட்டு திருப்பி வந்துச்சாங்க. இந்த செய்தி தெரிய வந்தோன்னா ஞானிக்கு கோபம் என்னன்னா, இந்த நாட்டில் பெரியார் கைலியை தான் உடைய அணியனா ஆண் பெண் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தார். இவங்க கைலி கட்டினா உள்ள விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு 10 பேரை திரட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு தேட்டர் வாசலில் போய் 120 ரூபாய் டிக்கெட் எடுத்து 90 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அது எப்பறம் உள்ள விட மாட்டேங்கன்னு தகராறு பண்ணார். அவரை பொறுத்தவரை என்னென்னா, ஒருத்தன் ஒரு இடத்துல உள்ள நுழைய விட மாட்டேங்கிறான். அது கோயிலோ கொட்டகையோ ரெண்டும் ஒன்று தான். நம்ம அவன் என்ன சொன்னானோ அதுக்கு மாறாக ஒன்று செஞ்சிடணும்னு இருக்குல்ல. ஏன்னா அது எனக்கு கூட தோணலை. அப்புறம் கடைசியில் ஞானி என்ன செய்ய முடியும் எப்பொழுதும் போல். ஏன்னா அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸே வென்றவர், வழக்கு போட்டு கமலா தேட்டருக்கார் தாக்கு பிடிப்பார் அவர்கிட்ட. அப்புறம் அவர் உள்ளே போனார்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அந்த விதியை தளர்த்துனாங்க அவங்க. இல்லை சார் நாங்கள் என்ன தான் சார் செய்கிறது, நாங்கள் அது ஒரு எண்ணம் இருக்குல்ல எல்லாருக்கும். கைலி கட்டினவன் ரொம்ப மோசமானவன்னு இல்லையா. இந்த சினிமா தேட்டர்கள்லாம் எளிய மக்களை விட்டு விலகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. யாருமே அவெல்லாம் வர்றதே இல்லை. இப்போ இந்த சினிமாவை யார் கொண்டாடினானோ, சினிமாவின் மூலமாக யார் நடிகர்கள் அரசியல்வாதி ஆக்கினானோ அந்த ஆள் இப்போ தேட்டருக்கே வர்றதில்லை. அவன் பூரா வந்து அதை விட்டு விலகி போயிட்டான். அவன் படம் பார்க்கவே வர்றதில்லை. ஏன்னா 120 ரூபா டிக்கெட்டு 130 ரூபா பாப்கார்ன் அவன் எப்படி வருவான் உள்ள. அதனால் அவன் வர்றதே கிடையாது ஒரு தேட்டர்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஞானி இந்த மாதிரி பண்ண வேலைகளை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது தனியாக நம்ம அசோகத்தின் கதையை விட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். காரணம் அவர் ரொம்பளுக்கு அதே ஆலையில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாஸ்கர் சக்தியை மட்டும் தான் அவர் ரொம்பளுக்கு இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். காரணம் பாஸ்கர் சக்தி திருப்பி எதிர்த்து பேச மாட்டார். அப்படிங்களா சரின்றார். இந்த நம்ம எஸ்ஆர்வி பள்ளிக்கூடத்துலேருந்து 2 ஆசிரியர்கள் வந்தாங்களே. எஸ்ஆர்வி பள்ளிக்கூடம் என்பது திருச்சி பக்கத்தில் சமயபுரத்துக்கிட்ட இருக்குது. சமயபுரம் டோல்கேட் கிட்ட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து அங்கே முதல்வர் வந்து திரு துளசிதாஸ்னு முதல்வர். அந்த பள்ளிக்கூடம் வந்து நான் ரொம்ப அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து எழுது என்னென்னா, நான் அந்த பள்ளிக்கூடத்தை நான் பேச போனேன். எனக்கு நினைவு பரிசாக ஒரு பெரியார் சிலை கொடுத்தாங்க. அது காரணம் இல்லை, பல இடங்கள் நினைவு பரிசு வந்து அவர்களுக்கு பிடிச்சதை வாங்கி நமக்கு கொடுத்துருவாங்க. அது கூட நம்ம வீட்டில் வைக்கணும். அதனால் வர்றவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அப்படி செஞ்ச பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம். இவன் வீட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு பூரா ஒரு கட்டியாக ஒரு கட்டுப்பாடு உண்டு. அனைவரும் பாடம் அல்லாத ஒரு புத்தகம் படிக்கணும் மாதம்.
படிச்சுட்டு கூட்டத்தில் வந்து பிற ஆசிரியர்களுக்கு சொல்லணும் அதை. அப்போ அந்த ஆசிரியர் 30 பேர் கூட்டினாங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு கதை அவங்க படிச்சிருப்பாங்க, இன்னொரு 29 கதை பிறர் வாயிலாக அவருக்கு கேட்கும். கேட்கறதுனால பிடிச்சதான் தொடர்ந்து படிக்கலாம். இதை கட்டாயம் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கு. வாத்தியார்களை படிக்கிறதுலேயே தெரிஞ்சு அந்த கல்லூரி பள்ளியினுடைய முதல்வர் எல்லா ஆசிரியர்களும் படிக்கணுங்கிற கட்டாயமாக வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். அந்த பள்ளிக்கூடத்தில் பொதுவாக ஒரு பள்ளிக்கூட விழா நடந்தால் முதல்வர் பேர் இல்லாமையோ நிர்வாகி பேர் இல்லாமையோ பத்திரிகையில் இன்விடேஷன் அடிக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்தில். எனக்கு தெரிஞ்ச அந்த எஸ்ஆர்வி பள்ளிக்கூடத்தில் அந்த துளசிதாஸ் அவர்களுடைய பேர் கூட இல்லாமல் இருக்கும். அவங்க நடத்துகிற விழாவில் வந்து பாசர சக்தி பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தொடர்ந்து எல்லாத்துலேயும் இருக்கும். அப்படி ஒரு இணக்கமாக அதுக்கான பொது வேலையாக பார்க்குற ஒரு வேலையை ஞானிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டனால ஞானி இருந்தவரை ஞானி இருந்தார் அந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் பாஸ்கர் சக்தி இருக்கார். அப்படி விடாமல் போய்கிட்டு இருக்கவர். இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவதாக பாஸ்கர் சக்தி சொன்ன உடனே நான் ஒப்புக்கொண்டதுக்கான காரணம், நான் அசோகமித்திரனும் தலைகீழாக பிரட்டி படித்தவே கிடையாது. ஆனால் படித்ததை யார்கிட்ட எங்கேயா சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பேன் நான். எல்லாரையும் கடுமையாக பேசுகிறவன் சொன்னார். நான் அப்படி கடுமையாக பேசுகிறவன் இல்லை. நான் எனக்கு என்ன நினைக்கிறேனோ அதை பேசுகிறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பேசுகிறேன். அப்போ அசோகமித்திரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் எனக்கு அசோகமித்திரன் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு எழுத்தாளனை எப்பொழுது பெரும்பாலும் எழுத்துக்கள் வாயிலாக அறிந்து அதன் பிறகு அவரை சந்திக்கும்னா பேச வேண்டியதில்லை, அவரை பார்க்குற வாய்ப்போ அல்லது அவர் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார்ல, பேசிக்கிட்டு இருக்க வாய்ப்பையோ நீ பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளருக்கு ரசிகனாகவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்னடா மாஞ்சு இவ்வளோ படித்தோம், இந்த ஆள் இப்படி தான் இருக்காரா அப்படின்னு ஆயிரும். அப்படி இல்லாமல் தான் எழுதிய எழுத்துக்கும் வாழ்க்கைக்குமான பெரிய வேறுபாடு இல்லாமல், அந்த வேறுபாடு ரொம்ப கொஞ்சமாக வாழ்ந்தவர் அசோகமித்திரன் நினைக்கிறேன். அவர் கதைகளில் எப்படி வந்து ஒரு சாதாரணன் பெரிதாக அதிர பேசாத ஒருத்தனாக தான் இருப்பான் அவர் கதையில், ஆணோ பெண்ணோ சரி பரவாயில்ல ஆகட்டும் அதனால் என்ன போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் வந்து மைய கதாபாத்திரமாக பெரும்பாலும் இருக்குது. அசோகமித்திரனும் அப்படியான ஒரு ஆளாகவே தான் இருந்திருக்காரு எல்லா இடத்துலையும். அவருடைய முதல்ல அவருடைய கதைகளில் எனக்கு தெரிய வரும்பொழுது 18வது அச்சக்கூடு தான் ரொம்ப முக்கியமான புத்தகம்னு பேசப்படுது. நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்ததுனால எனக்கு அச்சக்கூடுனா என்னென்னு தெரியாது, தலைப்பே புரியலை, மானசரோவர் தலைப்பு புரியலை. 18வது அச்சக்கூடை வாங்கி படித்தா செகந்திராபாத் புரியலை, நிஜாம் லைஃபு புரியலை. நான் மதுரையில் இருந்தவன், நிஜாம் புரியலை. அப்போ ஒரு 11வது 12வது படிக்கிறேன். அப்போ தான் நான் லேசாக தத்தி கித்தி ஜெயகாந்தனுக்கு வந்திருக்கேன். ஜெயகாந்தனுக்கு அப்புறம் அசோகமித்திரனுக்குள்ளே போக முடியல. செகந்திராபாத் புரியலை, நிஜாம் இருக்க அண்ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் புரியலை. ஆனால் படித்தேன். அப்படியே சுவாரஸ்யம் அங்கங்கே இருக்குது. எல்லோரும் குறிப்பிட்டது போல் அவருடைய நகைச்சுவை உணர்வு பிரமாதமாக இருக்குது. அதில் படித்து முடிச்சுட்டு எனக்கு அப்புறம் ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து ராமச்சந்திர குஹாவுடைய இந்தியா காந்திக்கு பிறகுங்கிற புத்தகத்தை படிக்கும் பொழுது ஹைதராபாத் நிஜாம் வந்து என்ன அரசியல் என்ன பிரச்சனைங்கிறது வந்து ராமச்சந்திர குஹா எழுதுறாரு. ராமச்சந்திர குஹா எழுதுனதை படிக்கும் பொழுது இது எங்கேயோ நம்ம முந்தி படிச்சிருக்கோமே, அப்படி எங்கேயோ கனவுல படித்தது போல் ஒன்று தோணும்ல, இதுவெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரொம்ப காலம் முந்தி, இது ராமச்சந்திர குஹா வேற எங்கேயா படிச்சுட்டு அந்த கட்டுரை எங்கே எழுதிட்டார் அப்படின்னு பரட்டி பார்த்தா இல்லை, அது புத்தகம் புதுசு. அப்போ இது எங்கே படிச்சுக்கணும்னு நினச்சா அதை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கேயோ அசோகமித்திரன் மனசுக்குள்ள 18வது அச்சக்கூடா போட்டு வச்சுட்டு போனதை திருப்பி ஒரு ரிவிஷனாக ராமச்சந்திர குஹா கொண்டு நேரடி அரசியல் கட்டுரையாக்குறாரு. அதை ஒரு கதையாக்குறார் அசோகமித்திரன். அப்போ இதை போன்ற நான் அசோகமித்திரன் நேரடியாக அவருடைய அரசியலை எந்த இடத்துல இதுதான் என் அரசியல்னு சொல்லவே இல்லை, இதுதான் நான் விரும்புகிறேன், இப்படித்தான் நீ நடந்துக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் நினச்சதை அவர் பையன் சொன்னார் இல்லையா, அது வந்து ஒரு டிசிப்ளின்னு, அது ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டக்கூடாது, அதை வச்சு தறியடித்து ஊரை போட்டு மேலும் கீழும் பாவி அப்படி பிரமாதம் ஆக்கணுங்கிற வேலையை செஞ்சுருக்காரு அவர் எல்லாவற்றிலும். இந்த கதை பரிசு வாங்கியவர்களில் வந்து அந்த கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஒரு பானிபூரி விற்கிற ஒரு பையன், அவன் வந்து யாரோ ஒருத்தட்ட அவசரத்தில் ராத்திரி ஒரு 200 ரூபா கொடுக்குறான். கொடுத்து முகம் தெரியாத ஒருத்தட்ட போப்பா போய் எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறான். அவனுக்கு இவருக்கு புரியுது ரைட்டுன்ட்டு. இவர் ஒரு நாள் பூரா வேற ஒரு இதில் இருந்துட்டு வர்றாரு, வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், குளிக்கணும், தூங்கணும்னு போகிற வழியில் ஒரு கடையில் ரீசார்ஜ் பண்ண போனால் ரீசார்ஜ் பண்ண முடியல. அப்புறம் சரி காலையில் பண்ணிக்கலாம் வந்துடுறாங்க. காலையில் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. அந்த பையனை போய் தேடி போகிறாரு. போனால் அந்த பையன் இறந்து போயிடுறான். இவனுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. ஒருவேளை நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் இவன் செத்துருக்க மாட்டானோ, இவன் பேசியிருப்பானோ, பேச முடியாமல் போச்சோ, இப்படி இத்தனை குழப்பத்தோடு முடியுது அந்த கதை. இதை ஒரு 2 பக்கத்தில் அசோகமித்திரன் வந்து அவருடைய எரிவு நினைவுகளில் வந்து ஒரு 2 பக்கத்தில் எழுதுகிறார் கட்டுரை தொகுப்பில். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்க ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றான். அவரை பார்க்க வரும்போது உட்கார்ந்துருந்த அசோகமித்திரன் அன்றைக்கி வேறு ஏதோ ஒரு அர்த்தத்தில் இருக்கார். அவர் அபத்தத்தில் இருக்கும்போது அவன் இவரை பார்த்த உடனே பேசுகிற ஆர்வத்தில் மாமா அப்படின்ட்டு பக்கத்தில் வர்றான். இவர் லேசாக ஒரு கடுகெடுத்த முகத்தை காமிச்சிட்றாரு அவங்ககிட்ட. அவனுக்கு இவரை புரியுது. இவரை புரிஞ்ச உடனே விலகி போயிடுறான். இவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அவன் போயிடுறான். சாயந்தரம் வரை ஆகுது. அப்புறம் அசோகமித்திரனுக்கு தோணுது நம்ம பேசிக்கலாமா அவங்ககிட்ட, ஏதோ சொல்ல வந்தான்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் பார்த்தா போலீஸ் வருது. போலீஸ் வந்து இன்னார் வந்து இங்கே தான் இருக்கானா அந்த பையனை கேட்குறாரு. இவர் பதறி ஆமாமா என்னாச்சுங்கிறாரு.
இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, அவங்க வீட்டில் சொல்லணும் வாங்கன்னு கூப்பிட்டா அடி ரொம்ப பலமாங்கிறார் இவர். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த பையனுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுது போலீஸு. அதுக்கப்புறம் அசோகமித்திரனுக்கு தகவல் தெரிய வருது அந்த பையன் இறந்து போயிட்டான்னு. அவன் காலையில் மாமான்னு பக்கத்தில் வந்தானே, என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் அசோகமித்திரன் வந்து எல்லோருக்கும் சொல்கிறாரு, தயவு செஞ்சு யாராவது பேச வந்தா மன்னிப்பு கேட்க, நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுருங்க. அதை நான் என் வாழ்நாளெல்லாம் வந்து 2 திருக்குறள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அசோகமித்திரன் சொல்கிறார், என் 2 திருக்குறள் தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படுங்கிற குறள் வந்து நான் எப்பொழுதும் சொல்லிக்கிற குறள். அசோகமித்திரனுக்கு ரொம்ப பொருத்தமான குறள் வச்சுக்கங்களேன். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதான் அசோகமித்திரன். அடுத்த குறள் சொல்கிறாரு, அது ரொம்ப அந்தரங்கமானது. ஸோ பர்சனலுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு, அது ரொம்ப அந்தரங்கமானது. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, அதை தினசரி ஒரு தடவை நான் சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அசோகமித்திரன். அசோகமித்திரன் வாழ்க்கை என்பது அப்படியாகத்தான் இருக்கிறது. இனிய உளவாக இன்னாது கூறல் தான் இருக்குது அவர் வாழ்க்கை. அவருடைய கட்டுரையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய இருந்தால் கூட அவருடைய கட்டுரைகளில் வந்து ராஜாஜியை பற்றி ஒரு புத்தகம் வெளிவருது. ராஜ்மோகன் காந்தி எழுதின புத்தகம் ராஜாஜியின் வாழ்க்கை 1972 வரை அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து மும்பை பாரதிய வித்யா பவன் பதிப்பிக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார் அசோகமித்திரன். தண்ணி தான். அந்த புத்தகத்தை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தொகுத்துருக்காங்க. அதில் வந்து ராஜாஜியுடைய டைரி குறிப்புகள்லாம் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. 1953 ஆகஸ்ட் 10 டைரியில் ஜெமினியின் ஔவையார் பார்த்தேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெமினி ஸ்டுடியோ இப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு அசோகமித்திரன். ஜெமினி ஸ்டுடியோ வந்து சம்சாரம்னு ஒரு பெரு வெற்றி படமும், அதுக்கப்புறம் அந்த சம்சாரங்கிற படத்தை வந்து ஹிந்தியில் எடுத்து அது பெரு வெற்றி பெற்று 3ஆவதாக ஒரு படம் 3 பிள்ளைகள்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. 3 பிள்ளைகள் படம் அற்று ஃப்ளாப் ஆகுது. அந்த 3 பிள்ளைகள் ஸ்கிரிப்டை நான் முதல்ல இப்போ ஜெமினி ஸ்டுடியோவில் பார்த்தேன்னு அசோகமித்திரன் தொடர்றாரு. அது வந்து ஆர்கே நாராயணனுடைய திரைக்கதை எழுதுனது. ஆர்கே நாராயணன் திரைக்கதை எழுதின கதை அந்த 3 பிள்ளைகள். ஆனால் அது அப்போ வந்து ஸ்டுடியோவாக இருந்து எழுத்தாளர் வச்சு எழுதுறதுனால எந்த கதை எப்போ படமாகும்னு தெரியாது. அசோகமித்திரன் அந்த பிரதி எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய பாதி தான் இருக்குது, மிச்ச பாதி இல்லை. இப்போ அந்த முதல் காட்சி மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமான காட்சி, அதை படமாக எடுக்கிறாங்க. எடுத்தால் அந்த படம் வந்து வெளியாகி படம் ஓடலை. 3 பிள்ளைகள் ஓடலைங்கிறது வந்து முக்கியமான செய்தி இல்லை. அதை விட முக்கியமான செய்தி 3 பிள்ளைகள் தோத்த படம் இந்த படத்துக்கிட்டேன்னா பராசக்தியில் தோக்குது. 2 ஒரே நேரத்தில் வெளியாகுது. அசோகமித்திரன் சொல்கிறாரு, ஒரு மெலிந்த உருவம் முட்டை கண்ணோட ஒருத்தன் வந்து இவ்வளவு அரசியல் பேசுவானா, அவ்வளவு அரசியலை தமிழ்நாடு பார்க்குதே அப்படிங்கிறது ரொம்ப புதிய வடிவம் அது அப்படின்னோடனே. இப்போ ஜெமினியில் வேலை செய்கிற 600 ஊழியர்களுக்கும் ஜெமினி எடுக்கிற ஒரு படம் தோக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அவங்களால நம்பவே முடியல. ஆனால் அதுதான் உண்மை. ஜெமினி எடுத்த படம் தோத்துருச்சு 3 பிள்ளைகள். இதை ஒருத்தர் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. யார் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா பாஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பாஸ் யாருன்னா எஸ்எஸ் வாசன். உடனே அசோகமித்திரன் அங்கேருந்து எங்கே போகிறார் அந்த கட்டுரையில், எஸ்எஸ் வாசனுக்கு வந்து எப்படி பாஸ்னு பேர் வந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. முதல் மேனேஜர் அவர் தான், மொயிலன் ஒருத்தர். மொயிலன் வந்து என்னென்னா அமெரிக்க வழக்கப்படி எஸ்எஸ் வாசன் வந்தால் பாஸ்னு கூப்பிட்றாரு. அவர் பாஸ்னு கூப்பிட்றதுனால அந்த ஆஃபீஸ்லேயே முதல்ல அதிக சம்பளம் வாங்குறவர் அவர் தான் ஸ்டுடியோவில். அந்த அதிக சம்பளம் வாங்குறவர் ஒரு பாஸ்னு சொல்கிறதுனால, முக்கியமான நாள் பாஸ்னு சொல்கிறதுனால, அதுக்கப்புறம் வாசன் குடும்பத்தார் எல்லாருமே அவரை பாஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, மாயம் உட்பட பாஸ் தான் கூப்பிடுவாங்க. அப்போ அசோகமித்திரன் சொல்கிறாரு, இவ்வளவுக்கும் எஸ்எஸ் வாசன் ஒன்றும் ஆட்டுத்தோல் லோடில் பண்ண கோட்டு போட்டிருக்கல, கையில் துப்பாக்கி வச்சிருக்கல, கொள்ளையடிக்கல, கொள்ளைக்கூட்ட தலைவன் இல்லை, ஆனாலும் அவர் பாஸ் தான் எங்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறாரு. இது எப்பொழுதும் வழக்கம் தான் வச்சுக்கங்களேன். இந்த சத்யா மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஆர் எம் வீரப்பனுடைய கம்பெனி, சத்யா மூவிஸுடைய பையன் வி தமிழகன் ஒருத்தர் இருந்தார், நிலா பெண்ணு படம் டைரக்ட் பண்ணார். தமிழகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸே தம்பி சாருங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஜி தியாகராஜன் இருக்கார்ல, 3ஆம் பிறையிலிருந்து பார்த்திபன் வரையும் இப்போ அஜித்துடைய படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல ஜி தியாகராஜன். அவர் வந்து ஆர் எம் வீரப்பனுடைய மாப்பிள்ளை. அவர் வந்து சத்யா மூவிஸ்க்கு ஜி தியாகராஜன் போனார்னா அவரை மாப்பிள்ளை சார் அப்படிம்பாங்க எல்லாரும். ஏன்னா ஆர் எம் வீரப்பன் தன் மகனை தம்பி வந்துட்டாரான்னு கேட்பாரு. அதனால மேனேஜரில் தொடங்கி அவருடைய மனைவி வரைக்கும் எல்லாருக்கும் அவர் தம்பி சார் தான் தமிழகன். தியாகராஜன் ஆஃபீஸுக்கு வந்தாருன்னா மாப்பிள்ளை வந்துட்டாரான்னு கேட்பாரு. ஆர் எம் வீரப்பன் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுனால எல்லாருக்கும் அவர் மாப்பிள்ளை சார். அந்த மாதிரி ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து அந்த மொயிலான் சொன்னதுனால வந்து எல்லாருக்கும் அவர் பாஸ். அந்த பாஸ் மட்டும் என்ன முடிவு பண்ணுறாரு, ஜெமினி ஸ்டுடியோ தோக்குமா, அது எப்படி, அந்த ஒரு 8 வருஷம் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கிறாரு. முதலாளி இது ரொம்ப காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது என்ன செய்யறது அப்படின்னா, இல்லை அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அது 53 அடுத்த வருஷம் 1953 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறோம் அந்த படத்தை.
அப்படின்னு ஔவையாருக்கு டேட் சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி 7 ஆண்டு காலம் எடுக்கப்பட்டு கொடுத்த படம் அந்த படம் இருக்காங்கன்னா. இப்போ அசோகமித்திரனுடைய வேலை ஜெமினி ஸ்டுடியோவில் என்னென்னா, வர்ற செய்திகளை பூரா தொகுத்து ஒவ்வொரு தலைப்பிலையாக எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் அவருடைய வேலை. எல்லா பத்திரிக்கையும் கத்திரிச்சு தலைப்பில் வைக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் கூகுள் கிடையாதுல்ல, தட்டினா தெரியாது உடனே. அதனால உடனே எடுத்து பார்க்குறதுக்கு ஃபைல் வேணும், அதுக்கு ஒரு ஆள் வச்சு எழுத்தேன்னா காப்பி எடுத்து அல்லது வெட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலேயே ஜெமினி ஸ்டுடியோவில் அசோகமித்திரனை எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியுடைய முதன்மை செயலாளர் இருப்பார்ல, சீஃப் செக்ரட்டரி, அவருக்கு இணையாக எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நான் தானே இந்த ஜெமினி ஸ்டுடியோ நம்பிச்சு அப்படின்னு சொல்கிறார் அசோகமித்திரன். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை இதுவரையும் எடுத்த ஔவையார் படத்தை பார்க்குற வாய்ப்பு அசோகமித்திரனுக்கு கிடைக்குது. பார்த்தா அந்த படம் வந்து ஔவையாருடைய பிறப்பை பற்றி மட்டும், ஏன்னா ஔவையாருன்னு ஒரு கதை கிடையாது, வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. அது வேறு வேறு ஔவையார், நிறைய ஔவையார் இருந்திருக்காங்க, அதுவெல்லாம் தனியாக ஒரு நாள் பேசுவோம். அதில் இந்த ஔவையாரை பற்றி ஒரு சீன் தான் இருக்குது, ஒரு சீனாக இருக்குது. இதை எப்படி படமாக ஆக்க முடியும் அப்படின்னு அசோகமித்திரனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை வந்து ஏற்கனவே டிகேஎஸ் நாடகமாக போட்டு ஓரளவு ஒழுங்குபடுத்தி வச்சுருக்காரு. அதை இப்போ எடுத்து இவர் படமாக எடுக்கிறாரு. இந்த பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிது அசோகமித்திரன் அவர்களுக்கு. என்னென்னா, ஔவையாருடைய பிறப்பின் கதை மட்டும் 2 மணி நேரம் இருக்குது, ஔவையார் துறவு வாங்கின கதை 2 மணி நேரம் இருக்குது, ஔவையார் தனியாக முருகனுக்கு சுட்டப்பழம் சுடாத பழம் தனியாக 2 மணி நேரம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் 2 மணி நேரமாக ஏகப்பட்ட படம் இருக்குது உள்ள ஜெமினி ஸ்டுடியோவில். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 2-3 மணி நேரம் படம் ஆக்கணும். அயற்சியாக இருக்குது அசோகமித்திரனுக்கு. இது எப்படி ஆகும் படமா, இவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்களேன்னு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, வாசன் நடந்து போவாராம் ஸ்டுடியோக்குள்ளே. யாராவது கதையிலாகாவை சேர்ந்த ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னா, ஏன்பா தூங்குற, ஔவையாருக்கு 2 சீன் சொல்லு அப்படின்ட்டு போயிடுவாராம். அவன் சொல்கிற சீனை எடுப்பாரான் திருப்பி. இப்படி எடுத்து பல மைல்கள் ஓடக்கூடிய ஃபிலிம் இருந்துச்சு அங்கே அப்படின்னு. இப்போ மறுபடியும் எடுக்கிற முடிவு பண்ணோன்னே 7 ஆண்டு காலமாக எவ்வளோ படம் எடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக அந்த கடைசி 6 மாதத்தில் எடுக்கப்பட்டதான். இருக்கிறதெல்லாம் தோணுனதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பாஸ் வருவார் எடிட்டிங்க்கு. பாஸ் எடிட்டிங் வந்தாருன்னா கூட 3-4 எடிட்டர் உட்காந்துருப்பாங்க கத்திரிக்கோளோட. பாஸ் படம் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவாராம் வாசன். கண்ணை மூடினார்னா ஒரு 3 மணி நேரம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அங்கேருந்து அங்கே வரைக்கும் தூக்கிடுவாங்களாம். ஆனால் இவர் அசோகமித்திரன் கூட இருந்து இதை பார்க்குறாரு. இது எப்படி கண்ணாவி ஏதோ 6 வருடங்களாக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் 6 வினாடிகளில் எடுக்கப்பட்டனங்கிறார் அசோகமித்திரன். எடுத்து எல்லாம் வெட்டி ஈட்டி முடிச்சு கடைசியில் இதான் கிளைமேக்ஸ் முடிவு பண்ணி கிளைமேக்ஸை வாசன் அவர்களே முன்னின்று நடத்தி மறுபடியும் படத்தை வெட்டி எல்லாத்தையும் தொடர்பு படுத்துறாரு. எல்லாத்தையும் தொடர்புலாம் படுத்தி படத்தை வந்து அடக்கி கொண்டு வந்தாச்சு. வாசனை பார்த்து வியந்து அசோகமித்திரன் சொல்கிறாரு, அங்கே தான் தொழில் கலையானது அப்படிங்கிறாரு. அதுவரை எடுத்த ஔவையார் தொழில், அது இதுதான் கொடுக்கணும் அப்படி கொண்டு போய் சேரும்போது அது கலை ஆகி முடித்தோடனே இப்போ ஜெமினிங்கிற லோகோ மட்டும் பத்தாது இந்த படத்தை விற்க. ஏன்னா அரசியல் படங்களுக்கான பெரிய வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஜெமினி எதை பேர் சொல்லி சந்திரலேகா பொழுது வந்து அடைந்த வெற்றி இருக்குல்ல, அது இல்லை அன்றைய சினிமா, மாறிடுச்சு சினிமா. அப்போ வெறும் ஜெமினியின் ஔவையார்னா பத்தாது. அப்போ வாசன் அவர்கள் வந்து இதை என்னவா கொண்டு போய் சேர்க்கிறது மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு புதிய திட்டம் வகுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அரசியல் தலைவர்களை இதற்கான விளம்பரமாக மாற்றிடுறது, விளம்பர தூதுவர்களாக மாற்றிடுறது, பிராண்ட் அம்பாசிடரான்னு முடிவு பண்ணுறாரு. அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, இப்போ ராஜாஜி அவர்களை எப்படியாவது இந்த படத்தை பார்க்க வச்சுருவோம், ஔவையார் படத்தை பார்க்க வச்சா அது செய்தி ஹாட் டாப்பிக்கு, அதை வச்சு அங்கேருந்து ஆரம்பிப்போன்னு முடிவு பண்ணுறாரு. அந்த இடத்துல நிப்பாட்டி அசோகமித்திரன் என்ன ஆகுறாரு, வாசனுக்கும் ராஜாஜிக்குமான உறவு எப்படி இருந்துச்சு 1940களில். அப்போ 40களில் அவர் வளர துடிக்கும் ஒரு இளம் தொழிலதிபர் வாசன் அவர்கள். வளர்ந்து விட்டாலும் கூட இன்னும் முன்னணி வர முடியாத வளர்ந்து கொண்டிருக்கிற அரசியலில் வளர்ந்து கொண்டிருக்கிற தலைவர் அவர் ராஜாஜி. 2 பேரும் அப்படி இருக்கும் பொழுது விகடனில் இருந்த கல்கி அவர்கள் வந்து தனியாக, ராஜாஜியினுடைய சீடர் தனியாக போய் கல்கி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. ராஜாஜிக்கு ரொம்ப வாகா போயிடுது. கல்கி போல் ஒருத்தர் தனக்கு வந்து இருப்பார், அவர் வழியாக தாம் சொல்ல கருத்தெல்லாம் சொல்லலாம்னா அவன் மகிழ்ச்சி தானே சேர்த்துக்கிறாங்க. கல்கி ராஜாஜியின் அருகில் வந்த உடனே அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த ஆனந்த விகடனை பற்றி ராஜாஜி ரொம்ப கடுமையான கருத்துக்களை வைக்கிறாரு. அவங்க சும்மா குறுக்கெழுத்து போட்டி நடத்துகிறாங்க, சினிமா வருஷம் எழுதுகிறாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. பதிலுக்கு வந்து வாசன் வந்து ராஜாஜி வந்து இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு எம்எஸ் சுப்புலட்சுமி நடித்த மீரா படத்துக்கு வந்து ரொம்ப மோசமான விமர்சனம் வருது விகடனில். ராஜாஜி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கி போட்டு வெளுக்கிறாரு வாசன். பதிலுக்கு இவரை அடிக்கிறாரு. இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் 1940களில். அதுக்கப்புறம் பின்னாடி 52, 53 வரும்போது இருவரும் ஒருவர் மேல் இருக்கும் வெறுப்பை இணக்கமாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அசோகமித்திரன் சொல்கிறார், இணக்கமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து வாசன் பண்ண வேலை வந்து ராஜாஜியின் ஆளாக இருக்க கல்கிக்கு கூட்டு முதல்ல படத்தை காட்டுங்களான்னு கல்கிக்கு கூட்டு படத்தை காட்டுறாங்க. கல்கி படத்தை பார்த்துட்டு படம் வெளியாவதற்கு முன்னாடியே கல்கியில் விமர்சனம் வருது ஔவையாரை பற்றி. காணாததை கண்டேன்னு, படம் பிரமாதமாக இருக்குது, இப்படி ஒரு படமா, இது ஒரு காவியம் அப்படின்னு கல்கி எழுதிடுறாரு. அப்பாடா ஒரு எதிரியை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டாச்சுன்னு வாசனுக்கு நிம்மதியாகுது.
இப்போ கல்கிக்கு படம் பிடிச்சதுனால ராஜாஜியை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா கல்கி எழுதுன பூரா தான் ராஜாஜி படிக்கிறார்ல. நம்ம ஆளே பாராட்டுறானா, சரி இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜாஜி வந்து ஜெமினி ஸ்டுடியோவுடைய ப்ரிவ்யூ தேட்டர் ஏக்கு வர்றாரு. நிறைய ப்ரிவ்யூ தேட்டர் இருக்குது, ஏ ப்ரிவ்யூ தேட்டர் தான் பெரிய தேட்டரு. அதுக்கு வர்றார் ராஜாஜி. ராஜாஜி வந்தால் உள்ளே உட்கார்றாரு, படம் பார்க்குறாரு. எந்த சலனமும் இல்லை. படம் முடியுது. ராஜாஜியை பற்றி அசோகமித்திரன் சொல்கிறாரு, ராஜாஜி எப்படி ஆள்னா என்ன பேசுனாலும் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறதான் சரி, நீ தோக்க போகிற அப்படிங்கிற டோன்லாம் சொல்லுவாராம். வேறு எதுவுமே இருக்காது அவர்கிட்டன்னு. அப்போ அப்படிப்பட்ட ராஜாஜி உட்காந்து படம் பார்க்குறாரு. படம் பார்க்கும்போது எல்லாரும் அவர் ராஜாஜி மட்டும் தான் படம் பார்க்குறாரு. ஜெமினி ஸ்டுடியோவில் இருக்க மற்ற எல்லாரும் ராஜாஜியின் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. படம் முடியுது. படம் முடிஞ்சு வெளியே வந்த ராஜாஜி ஒன்றுமே சொல்லாமல் போய் வண்டி ஏறி போயிடுறாரு. இப்போ ஒன்றுமே சொல்லலைங்கிறது முக்கியம் இல்லை. ராஜாஜி ஔவையார் பார்த்துட்டாரு, அவ்வளோதான் செய்தி. மற்றதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அடுத்த நாள் காலையில் அத்தனை பேப்பரில் வாசன் வந்து ராஜாஜி ஔவையார் பார்த்துட்டாரு, ராஜாஜி ஔவையார் பார்த்துட்டாரு, ராஜாஜி ஔவையார் பார்த்துட்டாரு செய்தி கொடுக்குறாரு. கொடுத்தா இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் ஔவையார் ரொம்ப முக்கியமான படம் போல இருக்கு, ராஜாஜியே பார்த்துட்டாரு அப்படின்னு நினச்சி சொன்னால், இப்போ வாசன் சொல்கிறாரு எல்லாருக்கும் ஷோ போடு, படம் ரிலீஸ் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவர்களுக்கு தனியாக ஒரு காட்சி, தொழிலதிபர்களுக்கு ஒரு காட்சி, அரசியல் தலைவர்களுக்கு ஒரு காட்சி, மாணவர்களுக்கு ஒரு காட்சி அப்படின்னு தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது படம் ப்ரிவியூ ஷோவாக. அசோகமித்திரனுடைய வேலை வாசல்னு எல்லாரையும் வந்து ஒரு தொலை சட்டையும் ஒரு நிரந்தர புன்னகையும் அணிந்து கொண்டு எல்லோரையும் நான் வரவேற்பேங்கிறார் அசோகமித்திரன். எல்லாரையும் வரவேற்று கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டியது. பாதிரி வெளியே வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க படத்தை பற்றி கருத்து, சொல்லுவதை வந்து உடனே சுருக்கெழுத்தில் ஷார்ட்டான எழுதிக்க வேண்டியது. எழுதி அன்னைக்கு ராத்திரி பேப்பருக்கு போயிடணும். நாளை காலையில் இன்னார் பார்த்தாங்க, இன்னார் ஔவையாரை பற்றி இது சொன்னாங்க அப்படிங்கிறத செய்தியாக வரணும்னு தொடர்ச்சியாக செய்தி வந்துகிட்டே இருக்குது. இதை நான் வந்து எப்போ பார்க்குறேன்னா, இது வந்து நான் சொல்கிற இந்த கதை வந்து 53 நடந்த கதை. இதை நான் வந்து 2000 காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்த பொழுது அதுக்கு அடுத்த படம் பண்ணுவதற்காக நான் எழில் அவர்களோட உதவியாளராக இருந்தேன். அடுத்த படம் பண்ணுவதற்காக நாங்கள் அந்த கம்பெனியில் உட்காந்துருக்கோம். ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் எடுக்கிறாங்க அந்த படத்தை, காதலுக்கு மரியாதையை. காதல் மரியாதை படத்தை எடுத்துகிட்டு அந்த ஆஸ்கார் ஃபிலிம்ஸுடைய ப்ரொடியூசர் திரு ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திரைத்துறையின் அடிப்படையிலேருந்து வந்தவர். தேட்டரில் வெட்டி எடுத்துகிட்டு போய் படம் போட்டவர், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர், தேட்டர் ரிலீஸ் நடத்தினவர், தயாரிப்பாளராக வருவதற்கு முன்னாடி அதனுடைய அடிப்படை முழுக்க தெரிஞ்சவர். அவர் அந்த காதலுக்கு மரியாதை படத்தை என்ன செய்வார்னா, படத்தை கொண்டு வந்து அந்த இப்போ 4 ஃப்ரேம்ஸுங்கிற பேரில் இருக்குது, மேஜிக் லேண்டர்னு நினைக்கிற இப்போ பேர் குட்லக் தேட்டரு அந்த லேக் ஏரியாவில் 4 ஷோவும் புக் பண்ணுவார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆஃபீஸ் வந்து அசோக் பில்லில் இருக்கும் காதலுக்கு மரியாதை ஆஃபீஸ், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஆஃபீஸு. யார் போனாலும் போங்க படம் ஓடுதும் பாரு. டிஸ்ட்ரிபியூட்டரு, தேட்டருக்காரரு, மீடியேட்டரு, டேரக்டரு, டைரக்டரு எதை பற்றியும் கவலை கிடையாது. யார் வந்தாலும் போய் படம் பாருங்க பாரு. அவர் ஒரு தான் துணிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எனக்கு ஞாபகம் என்ன, காதலுக்கு மரியாதை படத்தை தான் அப்படி வர்ற பால் போராளுக்கெல்லாம் ப்ரிவியூவாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு என்ன ரவிச்சந்திரனுக்கு என்ன வந்து உறுதியான கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவானா, பார்க்க வெளியே போய் பேசுவாங்கல்ல, பார்க்கட்டுங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி அதை 50 வருஷத்துக்கு முன்னாடி வாசன் செஞ்சுருக்காரு. எல்லாரும் பார்க்க வை அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் அந்த படம் வந்து சினிமா பொழுதுபோக்கு என்பதை தாண்டி தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளமாக மாறிடுது 2 வாரத்தில். போகிறவரெல்லாம் பாராட்டுறான். இதில் சிபி ராமசாமி ஐயர் தலைமையில் சென்னையில் இருக்க முக்கிய மாணவர்கள்லாம் ஒரு குழு அமைத்து இப்படி ஒரு கலாச்சார காவியத்தை எடுத்ததற்காக எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு விருது வழங்குறாங்க. அந்த படத்தை இந்த இடத்துல முடியுது அப்படின்னு அசோக் சொல்லிட்டு, இல்லை அங்கேயே முடியுதுன்னு சொன்னேன், அங்கே முடியல இந்த கதை. இதுக்கப்புறம் எங்கே முடியுதுன்னா, வெலிங்டன் தியேட்டரில் 6 மாதத்துக்கு ஒரு நாள் குறைவாக ஓடுனுச்சான் ஔவையார். அப்படி ஓடிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார்லேருந்து இறங்கி ராஜாஜி வெலிங்டன் தியேட்டருக்குள்ளே வர்றாரு. முதலமைச்சர் அப்போ ஒரு முதலமைச்சர் எப்போ வந்துக்கிற பாருங்க, அவர் டிரைவர் இறங்கி ஓடி போய் உள்ளே போய் டிக்கெட் வாங்கியிருக்காங்க கவுண்டரில். எது ஔவையார் படத்துக்கு தியேட்டரில் முதல்ல பார்த்த ப்ரிவியூ. இப்போ 6 மாதம் கழிச்சு தியேட்டரில் ஓடுது. முதலமைச்சர் இறங்கி உள்ளே போகிறார் வெலிங்டனுக்குள்ளே போய் அதில் நிற்கிறாரு. முன்னாடி பழைய கால தியேட்டரில் முன்னாடி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதில் நிற்கிறாரு. டிரைவர் ஓடி போய் டிக்கெட் வாங்குறான். டிக்கெட் வாங்கும்போது ஒத்த டிக்கெட் வாங்குறானே, பால்கனி டிக்கெட் வாங்குறானே, டிக்கெட் கொடுக்குற எட்டி பார்த்தா அங்கே முதலமைச்சர் நிற்கிறாரு. முதலமைச்சர் நிற்கிறாருன்னு டிக்கெட் கொடுக்குறவன் பதறி போய் ஓடி போய் மேனேஜர்கிட்ட, சார் ராஜாஜி வந்திருக்காரு சாருங்கிறான். மேனேஜர் பதறி உடனே வந்து முதலாளிக்கு ஃபோன் பண்ணி, முதலாளி ராஜாஜி வந்திருக்காரு படம் பார்க்க அப்படின்னு. முதலாளி பதறி எஸ்.எஸ். வாசனுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க பாஸ் இவர் ராஜாஜி வந்திருக்காரு மறுபடியும். வாசனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ராஜாஜி 2வது தடவை டிக்கெட் எடுத்து ஔவையார் பார்க்க வந்திருக்காரா, கூப்பிட்றா பிரச பூரா அப்படிங்கிறாரு. மொத்த பேரை தள்ளுறாங்க. மறுபடியும் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே வந்து தியேட்டரில் உட்காந்து எல்லாரும் ராஜாஜியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க செல்லுன்னு. ராஜாஜிக்குடைய கடுப்பு வந்து கருப்பு கண்ணாடிக்குள்ளே தெரியுது. படம் பார்க்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு. மறுபடியும் ராஜாஜி வெளியே போகிறார், எதுவுமே சொல்லலை. அது முக்கியம் இல்லை. ராஜாஜி மீண்டும் ஒரு முறை டிக்கெட் வாங்கி ஔவையார் பார்த்தாருங்கிறத செய்தியாக்குறாரு வாசன். அப்போ எழுதுகிறார் அசோகமித்திரன்,
பார்த்தார் இல்லையா? இந்த கட்டுரை தொடங்குது பாருங்க, பாரதி வித்யாபவன் போட்ட புத்தகம் ராஜாஜியுடைய கதைன்னு. அதில் வந்துட்டு அவருடைய டைரி குறிப்புகள், ராஜாஜியின் டைரி குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த டைரி குறிப்பு எழுதியிருக்காருல்ல. 1953 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு அவர் எழுதுறாரு, ராஜாஜி எழுதுறாரு, ஔவையார்னு ஒரு படம் பார்த்தேன், இதை விட TKS உடைய நாடகம் 100 மடங்கு நல்ல நாடகம். ஒரே அட்டை கோட்டையும், நான் ரொம்ப சகிக்க முடியாது, பின்னணி இசைமா படத்தை தாங்க முடியல. இந்த KP சுந்தராம்பாள் வேற கத்திக்கிட்டே இருக்கா படத்தில். சரி, இவ்வளவு காசை போட்டு எடுத்துட்டாங்க, அதை நம்ம கருத்து சொல்லி கெடுக்க வேண்டாமே அப்படின்னு அந்த டைரி குறிப்பு முடியுது. அசோகமித்திரன் சொல்றாரு, ராஜாஜிக்கு ஔவையாரை பற்றி தான் கருத்து இருந்துச்சுங்கிற தெரியாமே வாசன் போய் சேர்ந்துட்டாரு, எனக்கும் கூட தெரிஞ்சிருக்க வேண்டாங்கிறாரு. அப்போ ஒரு கட்டுரையை கதை போல் உன்னை தொட்டு ஒரு கட்டுரைக்குள்ளே இவ்வளவு எழுதி வரலாறு எழுத முடியும்னா இந்த நுணுக்கம்தான் அவருடைய எல்லா கதைகளையும் அவர் கையாளுறார். கதையாக ராமமூர்த்தி உடைய கதாபாத்திரம் இப்படியெல்லாம் அசோகமித்திரன் எழுதுறான்னு சொன்னால் புரிவதை விடவும், ஒரு வாசங்கிற ஒருத்தரை பற்றியும் ராஜாஜிங்கிற ஒருத்தரை பற்றியும் நாம் கேள்விப்பட்ட ஆளை பற்றி அசோகமித்திரன் என்னவா கேள்வி எவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாருங்கிறத பார்க்கும்பொழுது தான் அவர் எவ்வளவு மெனக்கெட்டாருடைய மகன் சொன்னார் இல்லையா, ரைட்டிங் இஸ் எ டிசிப்ளின்னு, அதை ஒரு டிசிப்ளினாக வச்சுருந்தவர். இந்த அசோகமித்திரன் போல இருந்த எழுத்தாளர்களை பற்றி நம்ம தொடர்ந்து எல்லா பக்கமும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது முக்கியம். பாஸ்கர் சக்தி போன்ற ஆட்கள் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, இந்த புதுசாக வரவன் பூரா எழுத வந்துட்டான்னு, அவன் பூரா படிக்காமல் எழுத வந்தவன், அவனை பூரா முதல்ல படிக்க வைக்கணும். அதனால தான் அவசரமாக எழுதுகிறான். யாராலும் ஏன் ஸ்டேட்டஸ்க்கு மேலே எழுத முடியல அப்படின்னா அதுக்கு மேலே படிக்கலை. 2 வரையும் எழுத முடியும், 3ஆவது வார்த்தை கெட்ட வார்த்தை வந்துடும். அவனுக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான். ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் ஏன் இவ்வளோ இருக்குது? நான் போன வாரம் ஒரு தடவை பிள்ளையார் சதுர்த்தியப்போ, ஏன்பா அது வந்துப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தி இப்படி கொண்டாடப்படல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கலவரமாக கூட இல்லை, இப்போ தானே அது ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அவ்வளோ பேரும் வந்து பழனி வந்து பிள்ளையார் வந்து 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் மக்கு தான், அவ்வளோ மக்கா? இவங்க இன்னும் உடனே எடுத்து போட்டுக்கிறாங்கன்னா, பிள்ளையார் எப்போ தெரியுமா வந்தார், 1880 வந்து வெள்ளைக்காரன் வந்து லீவ் விட்டான் தெரியுமா அப்படின்னு அந்த லிஸ்ட்லாம் எடுத்து அங்கே அனுப்புகிறான். சரி, அனுப்பிச்சு இப்போ பதில் சொல்கிறது எவ்வளோ பேர் பதில் சொல்கிறது? நான் இப்போ யாருக்குமே பதில் சொல்கிறதே கிடையாது எப்போதுமே. ரைட்டு, ஓகே, இது என்னது காலம் தான் சொல்ல போகுது இது அப்படின்னு அவனுக்கான தேவையான ஒத்த வரி எடுத்துக்கிட்டு இவன் சொல்கிற தத்துவத்தினால இந்த நாட்டு அரசியல் மாறப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் எல்லாரும். ஒன்றுமே மாறாது. அவங்க சின்சியராக அதை வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆதரவாக வேலை செய்கிறவனும் சரி, எதிராக வேலை செய்கிறோம் சரி, அவன் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லா தளத்துலையும், இல்லையா? அப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி துன்பமெல்லாம் இலக்கிய கூட்டங்கள் கிடையாது. நம்ம ஏதாவது முன்ன பின்ன தப்பு விட்டால் கூட படித்தாளெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா கொண்டு கூட்டி பொருள் கொண்டு போவாங்க. சரி விடு, பழனி இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன பேசிட்டான், அது தப்பு தான், அது சொல்கிற வேகத்தில் விட்டுட்டான். இது ஒரு சௌரியம் இலக்கிய கூட்டங்களில். அசோகமித்திரன் போன்ற இந்த எழுத்தாளர்களை தொடர்ந்து லைவில் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல, காரணம் அவருடைய கதைகள் எல்லாம் இன்றைக்கும் பொருத்தமாக இருப்பதுனால தான். அவருடைய கட்டுரைகள் எல்லாம் கதைகளைப் போல இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது தான். அசோகமித்திரனை தொடங்குவதற்கு எரியும் நினைவுகள்ங்கிற புத்தகம் ரொம்ப சிறந்த 4 பக்கம் 5 பக்கம் இருக்கும். பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத கோணத்தில் ஒரு இடத்துல அசோகமித்திரன் சொல்லுவார். அங்கேருந்து கதைக்குள்ளே வர்றது சுலபம், அதுக்கப்புறம் நாவலுக்குள்ளே வர்றது சுலபம். எல்லோரும் அசோகமித்திரனைப் போல நமக்கு முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களை கொண்டாடுவது, நினைவுறுத்துவது, அடுத்த தலைமுறை கடத்துவது ரொம்ப முக்கியம். அதை தொடர்ந்து செய்கிற கோலமும் உறுதுணையாக நிற்கிற காமதேனுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.